ஹலோ காய்ஸ், நீங்க எப்பவாச்சும் உங்க வாழ்க்கையில எதனா ஒரு டிசிஷனை எடுத்துட்டு அந்த டிசிஷனை எடுத்ததுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சில நேரங்கள்ல நாம எடுக்கிற ஒரு சின்ன தவறான டிசிஷனோட ரிசல்ட் நம்ம வாழ்க்கையவே பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த வீடியோல நாம மார்க் ஜக்கர்பர்க் அண்ட் ஜெஃப் பெசோஸ் மாதிரியான ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் அவங்க வாழ்க்கையில ஒரு பெட்டரான டிசிஷனை எடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கறதுனால டிசிஷன் மேக்கிங்ல மாஸ்டர் பண்ணலாம். யூடியூப்ல டிசிஷன் மேக்கிங்காக நீங்க வேற எந்த வீடியோவையும் பார்க்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை சால்வ் பண்றதுக்கு நாம ரெண்டு வகையான டிசிஷன்ஸை எடுப்போம். ஒன்னு எமோஷனல் டிசிஷன், இன்னொன்னு லாஜிக்கல் டிசிஷன். எமோஷனல் டிசிஷன் அப்படிங்கிறது நீங்க சந்தோஷத்துல இருக்கிறப்பையும், கோபத்துல இருக்கிறப்பையும், பயத்துல இருக்கிறப்பையும், சோகத்துல இருக்கிறப்பையும் எடுக்கிற டிசிஷனை குறிக்குது. லாஜிக்கல் டிசிஷன் அப்படிங்கிறது நீங்க சந்தோஷம், கோபம், சோகம், பயம் இந்த மாதிரி எந்த விதமான உணர்வுகள்ல இருந்தாலும் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த பிரச்சனையை பத்தி உங்களோட லாஜிக்கல் பிரெயின் ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸை பார்த்ததுக்கு அப்பாறம் கடைசியா இந்த முடிவை எடுத்தாதான் உனக்கும் உன்னோட எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு முடிவை சொல்லும் அந்த டிசிஷன் தான் லாஜிக்கல் டிசிஷன். நாம எடுக்கிற 90% எமோஷனல் டிசிஷன் நமக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதாகவும் நம்மளோட எதிர்காலத்தை மோசமானதா மாத்த போற டிசிஷனா தான் இருக்கும். நாம எடுக்கிற 90% லாஜிக்கல் டிசிஷன் எப்பவுமே நமக்கு நல்லது தர்ற வகையிலும் நம்ம எதிர்காலத்தை அதிகமா பாதிக்காத வகையிலும் தான் இருக்கும். அதனால எப்பவுமே எமோஷனல் டிசிஷன்ஸை எடுக்காதீங்க. ஆனா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சில கடினமான சூழ்நிலைகள்ல நம்மளால லாஜிக்கல் டிசிஷன் எடுக்கவே முடியாது. 90% அந்த சூழ்நிலையில நாம எமோஷனல் டிசிஷனை தான் எடுப்போம். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் நாம எல்லாருக்கும் சில லட்ச வருடங்களுக்கு முன்னாடி நம்மளோட எமோஷனல் பிரெயினான லிம்பிக் சிஸ்டம் மட்டும்தான் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இருந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல நம்மளோட லாஜிக்கல் பிரெயினான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வளர்ச்சி அடையாத நிலையில தான் இருந்துச்சு. மனித உயிரினமும் எல்லா வகையான உயிரினங்கள் மாதிரி எமோஷனல் டிசிஷன்ஸை மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மனிதர்கள் நாம ஏதோ ஒரு ரீசன்காக ஒரு விஷயம் எதனால நடக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். நாம யோசிக்க ஆரம்பிச்சதன் விளைவாதான் நமக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான பகுதி நம்ம மூளையில் வளர்ச்சி அடைய தொடங்குச்சு. இந்த பகுதி மனிதர்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுனால தான் இன்னைக்கு மனிதர்கள் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரா இருக்காங்க. இந்த கூற்றுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளோட லாஜிக்கல் பிரெயின் வளர்ச்சி அடையிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட எமோஷனல் பிரெயின் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதனால நம்மளோட லாஜிக்கல் பிரெயினை விட நம்மளோட எமோஷனல் பிரெயின் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால தான் சில நேரங்கள்ல நம்மளோட எமோஷனல் டிசிஷன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல. அப்ப நம்ம எமோஷனல் டிசிஷன்ஸை எடுக்காம இருக்கிறதுக்கு வேற எந்த வழியும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் நாம இப்ப பார்க்கலாம். அதுல முதல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, டோன்ட் டேக் டிசிஷன்ஸ் வென் யூ ஆர் எமோஷனல். உங்களுக்கு இப்ப எதனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்த உடனே உங்க பிரெயின் எதை பத்தியுமே யோசிக்காம உங்களுக்கு ஒரு ஐடியாவை சொல்லும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஐடியா அந்த பிரச்சனை வந்த ஒரு சில நொடிகள்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியாவை மட்டும் டெசிஷனா மாத்திரவே மாத்திராதீங்க. ஏன்னா அதுதான் எமோஷனல் டிசிஷன். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அதை சமாளிக்கிறதுக்கு உங்களோட எமோஷனல் பிரெயின் தான் முதல்ல வந்து நிற்கும். நீங்க பிரச்சனை வந்த உடனே ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசிஷன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய டிசிஷனா தான் இருக்கும். இதே நீங்க ஒரு 30 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா யோசிச்சு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த டிசிஷன் கண்டிப்பா உங்க எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கிற டிசிஷனா தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க விடுற அந்த 30 நிமிஷ கேப்ல நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, பயத்துல இருந்தாலும் சரி, எல்லா எமோஷனும் அடங்கிடும். அதுக்கப்புறமா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாமே நீங்க உண்மையாவே யோசிச்சு எடுக்கிற டிசிஷனா தான் இருக்கும். உங்களுக்கு வர்ற பிரச்சனைக்கும் நீங்க விடுற அந்த 30 நிமிஷ கேப்புக்கும் இடையில உங்களோட எமோஷன் கொஞ்சமா குறைஞ்சிடும். அதனால முக்கியமான பிரச்சனை ஏதாவது வர்றப்ப உடனே முடிவெடுக்காம ஒரு 30 நிமிஷம் கழிச்சு முடிவெடுங்க. இரண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் மென்டல் எனர்ஜி ஃபார் மேக்கிங் ஸ்மால் டிசிஷன்ஸ். நீங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் நாம இன்னைக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் போடணும், வாட்ஸ்அப்ல எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் போடணும், இல்ல ஸ்டேட்டஸ் போடவே வேண்டாமா, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்த வேலையை முதல்ல செய்யறது, இந்த மாதிரியான சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவரா திங்க் பண்ணி டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட மென்டல் எனர்ஜி காலையிலேயே டிராப் ஆயிடும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப டயர்டாவே ஃபீல் பண்ணுவீங்க. அன்னைக்கு எந்த ஒரு டிசிஷனையும் உங்களால ஈஸியா எடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க காலையிலேயே அதிகம் யோசிச்சதுனால உங்களோட மென்டல் எனர்ஜி டிராப் ஆயிருக்கும். அதனால சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவரா யோசிச்சு டிசிஷன் எடுக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துட்டு போயிட்டே இருங்க. எப்பவுமே சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவர் திங்க் பண்றவங்க எப்பவுமே ரொம்ப டயர்டா தான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே டிசிஷன் மேக்கிங்ல ரொம்ப ஸ்லோவா தான் இருப்பாங்க. நான் உங்களை ஓவர்
ஓவர் திங்க் பண்ணவே வேணான்னுலாம் சொல்லல. நம்ம வாழ்க்கையில வர்ற சில மிகவும் முக்கியமான பிரச்சனைகளை பத்தி அதிக நேரம் யோசிச்சாதான் அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவர் திங்க் பண்ணீங்கன்னா அது நமக்கு தான் ஆபத்து. மார்க் ஜக்கர்பர்க், ஜெஃப் பெசோஸ் இவங்க எல்லாம் எப்பவுமே ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸை மட்டும் தான் தினமும் போடுவாங்க. குறிப்பா மார்க் ஜக்கர்பர்க் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கிரே கலர் டி-ஷர்ட் அண்ட் ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் இதை மட்டும்தான் அடிக்கடி வியர் பண்ணுவாரு. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம காலையில எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஓவரா யோசிச்சு ஒரு டிசிஷனை எடுத்தா அவங்களோட மென்டல் எனர்ஜி டிராப் ஆகும் அப்படின்னு. அதனால தேவையில்லாத விஷயத்துக்கு அவங்க மென்டல் எனர்ஜியை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எதனா ஒரு முக்கியமான பிசினஸ் டிசிஷன்ஸை எடுக்கிறது மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல மட்டும்தான் அவங்களோட மென்டல் எனர்ஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ், இது மாதிரி வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன மோட்டிவேட் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி மீட் பண்ணி இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம AVRSக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லவ் யூ ஆல் கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.